இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெயர் சொல்லி அழைத்த இறைவன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவர்களை பிறரிடம் அடிமையாக விட்டுவிடலாம். பாவத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயுடைய பிடியிலிருந்தும் தீய ஆட்சிகள் மத்தியிலிருந்தும் காக்கிறதான இறைவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அன்பானவர்களே, ஜீசஸ் பிரெட்ஸ் என்ற ஒரு நூலின் ஆசிரியர் டி.ஜே. டால்க் கம்போடியாவில் நடைபெற்ற அல்லது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை அவர் இவ்வாறாக சாட்சியமாக இந்த நாளுக்குரிய ஒரு செய்தியாகவே கொடுக்கிறார். கம்போடியாவில் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி வாழ்கிறதான அற்புதமான நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் போல அவர்கள் அன்பாக கிறிஸ்துவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் இருந்த அரசு அதிகாரிகள் அந்த குடும்பத்தாரை சுற்றி வளைத்து சிறையில் அடைத்தார்கள். தண்டனை என்ன தெரியுங்களா? அவரவர் அடங்குவதற்கு, அடக்க சடங்கிற்கு அவரை பொறுப்பு. குழியை தோண்டு நேரம் நின்று டிமில் டிமில் டிமில், அவ்வளவுதான். அதான் பனிஷ்மெண்ட். ஒருவர் தன் கைகளால் தோண்டிய குழியில சுட்டு வீழ்த்தப்பட போகிறார் என்பதை அறிவிக்கிறார்கள். எப்படி இருக்கும்? அன்புக்குரியவர்களே, அந்த குடும்பம் தைரியமாக தங்களுக்குரிய அந்த பிண குழிகளை தோண்டுகிறார்கள். அதில் யாராயும் அந்த அரசு அதிகாரிகள் கொஞ்சம் இறங்கு உள்ளவங்க இருப்பாங்க. கடவுள்கிட்ட கடைசியா ஏதாயும் கேட்டு வேண்டிக்கும், கொஞ்ச நேரம் செபி சொல்லி அந்த அரசு அதிகாரி அனுமதிக்கிறாங்க. அந்த குடும்பத்திலிருந்து ஒரு சின்ன பையன் ஓட்டம் எடுத்தான். அங்கிருந்து தப்பிக்க உடனே கன நேரம் நிறுத்திவிட்ட யாரு? இந்த அரசு அதிகாரி. உடனே அந்த தந்தையானவர், ஐயா ஐயா பொருங்க, அவசரப்படாதீங்க, அந்த சிறுவனை நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று அந்த சிறுவனை, நம்ம பழைய ஏற்பாட்டில் 2ஆம் அரசராகமத்தில் 7 பேர் அரசன் கொள்ளுவான் தெரியுங்களா? தாய் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருக்காக நாம் இறப்புதலே மகிழ்ச்சி கொள்வோம். அதே தான் இங்க சொல்றார். இந்த தந்தையானவர் அந்த சிறுவனை பார்த்து, நாம் விண்ணகத்தின் கதவு அருகிலே சென்று விட்டோம், உள்ளே செல்லாமல் ஓடுகிறாயே, வா ஆண்டவருக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த மண்ணுலைகளை நாம் மறைந்து போனாலும் விண்ணுலையில் ஆண்டவர் கதவை திறந்து வைத்திருக்கிறார். விண்ணக ஆசிகளோடு ஆண்டவரோடு இணைந்திருப்போம் என்று அந்த சிறுவனை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி ஆண்டவருடைய அந்த வேத சத்தியத்திலே நிற்போம் என்று அழைத்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, முன்பு பயந்து ஓடிய அந்த சிறுவன் சும்மா தில்லா நிற்கிறான். சொல்லு அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பெயரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று டி.ஜே. டால்க் என்ற ஆசிரியர் ஒரு நிகழ்வை இங்கே நமக்கு கொடுக்கிறார். நம்ம கிறிஸ்துவை பின்பற்றி வர்றோமே, நமக்கு தாசில்தார் ஆபீஸ் போனாலும் சரி, வேற எந்த அரசாங்க கட்டிடங்களுக்கு வேலை பார்க்க போனாலும் சரி, அத்துணை நச்சரிப்புகள் இருக்கு. இருக்கா இல்லை? நான் பெற்றிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அப்படி துன்ப துயரங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரை சொல்லி நாம் சாட்சியம் பகர்கின்ற பொழுது தூதர்கள் பார்த்தீங்களா? திரு தூதர்கள் பேதுரு, யோவான் மற்ற திருத்தூதர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அவரோடு வாழ்ந்த அந்த அனுபவத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள அவர்கள் இருக்க முடியாது.
மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட ஆண்டவனுக்கு, அந்த தெய்வத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து மாண்டு போவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மாதவி என்றார்கள் திருத்தூதர்கள். கிறிஸ்துவிலே அழைக்கப்பட்டிருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவர், கிறிஸ்து இயேசுவாலே வழங்கப்பட்டவர், உங்களுக்கு உறுதியூட்டும் ஆவியை வாக்களிக்கிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த ஆவியானவர் ஒருபோதும் யாருடைய கைகளிலும் யாருடைய வலைகளிலும், இன்னைக்கு வலை என்றாலே என்ன வலை? சிலம்பி வலையா? என்ன சொல்லுங்க பாப்பா, என்ன வலை? நீங்க சொல்லுங்க, பாட்டு பாடுறவங்களே, என்ன வலையை சிக்கிறோம் நம்ம? இன்டர்நெட்டுக்கு அது என்ன தமிழ் வலையா? இணையதளம். நல்லதுக்கு நல்லா பயன்படுத்துங்க, தப்பே இல்லை. ஆனா நிறைய பேர் போய் உள்ள மாட்டிட்டு இது வலையா அல்லது கொலையா என்று கூட தெரியாம சுத்தி சின்னாபனமாகி கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அவங்களாலே கைகளை தோண்டி அவங்களே கன் ஷாட் பண்ணிக்கிறாங்க. உண்மையா அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஆண்டவருடைய பெயரை சொல்லி நாம் சாட்சியம் பகர்கின்ற பொழுது அவமானங்கள் வரும். திருத்தூதர்கள் அதைத்தான் பெற்றார்கள். அந்த அவமானங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசுவின் பெயரை சொல்வதற்காக என்னை இந்த நபர், இந்த சகோதரர் சகோதரி என்னை இழிவுபடுத்துகிறார் என்றால் நான் மகிழ்கிறேன் என்று சொல்லுகிற முதல் வாசகத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவை கொன்றழித்த மக்கள் மத்தியிலே திருவெளிப்பாட்டு ஆசிரியர் யோவான் நற்செய்தியாளரும் சொல்லுவது பாருங்கள். ஆண்டவர் உயிர் பெற்றார், நம்மோடு வாழுகிறதான இறைவனாக இருக்கிறார். அந்த வாழுகின்ற இறைவனுடைய சாட்சியம் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நாம் சாட்சியம் பகரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அழைக்கப்பட்ட நாம் தொல்லைப்படுத்தப்படுவோம் அல்லது கொலைகளத்திற்கு கூட கொண்டு செல்லப்படுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அந்த தீமையினுடைய வலையிலே விட மாட்டார். நம்ம எந்த வலையிலும் சிக்காமல் இருந்த ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழி நடத்துவார். ஏன் தெரியுங்களா? மற்ற வழியில் விழுந்த சொந்த விருப்பத்தினால விழும். அது நம்ம விரும்பி அதை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பார். ஏன்? நம்முடைய சுதந்திரத்தை, நாம் வாழுகின்ற வாழ்க்கை முறையை மதிக்கின்ற கடவுள், உரிமம் தந்து உரிமையோடு பாதுகாக்கின்ற கடவுள். ஆகவே என்ன வலை, எந்த வலை, அந்த வலை கிறிஸ்துவினுடைய அன்பின் வலையில விழுந்தா அகிலத்தையும் கைகொள்ளலாம், மற்ற வலைகளில் விழுந்தா சிதைந்து சின்னாபனமாகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர், கடவுளுடைய கரங்களிலே பொறிக்கப்பட்டு ஆண்டவரால் அன்பு செலுத்தப்படுபவர்கள். சாட்சியம் பகராமல் இருக்கலாமா? நாம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பின் சாட்சியம், உன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய் என்பது. அன்புக்குரியவர்களே, பாவம் செய்த மனிதர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு 40 ஆண்டுகள் நமது கிறிஸ்தவத்தில், நமது திரு அவையில 3, 5, 7, 40 என்ற எண்களெல்லாம் முழுமையை குறிப்பதாக நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது அரசர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? தாவீது அரசர், நான் சொன்ன நம்பர்கள் ஒன்று வருது, அதிகமா எந்த பெரிய எதாயிரம் சொல்லுங்க. 40 ஆண்டுகள் அவருக்கு ஆண்டவர் உயர்த்தி பெருக்கி தருகிறார். என்னங்க, அடுத்தவன் கொண்டாடி எடுத்துட்டு அடுத்தவர்களுக்கு சாபத்தை வாங்கிட்டு அவனை கொண்டுட்டு அரசனா இருக்கிறான். ஆண்டவர் அவரை உயர்த்தி 40 ஆண்டுகளா? கேட்க கேள்வி வருதா? வரலையா? ஆனால் ஆண்டவரிடம் மனம் திருந்தி, மனம் வருந்தி, தான் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கோரி, ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை நீ எண்ணகத்தை உருவாக்கும், உறுதி தரும் ஆவியை
இறுதியாக பாவ குழியிலே பிறந்த நான் திருந்தி மனம் வருந்தி உங்களிடம் வந்திருக்கிறேன், மன்னியும் என்றார். அந்த பாவ பரிகாரத்துக்கு பாவத்தினால் உருவான அந்த சிசுவை அழித்துவிட்டு ஞானமும் பேராற்றலும் ஆண்டவருக்கு விருப்பமான தேவாலயம் கட்டுவதற்குரிய சாலமோனை ஆண்டவர் கொடுக்கிறார். பாவி மனம் திருந்தினால் விண்ணகம் மகிழ்கின்றது. ஒரு பாவியினுடைய கண்ணீர் விலையேற பெற்றதாக கடவுளுடைய துருந்தியில் தூதர்கள் கொண்டு செல்வார்கள். உண்மையா இல்லையா? ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு மிகவும் உன்னதமான அழைப்பு. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தால் உன்னையும் என்னையும் இந்த விண்ணையும் மண்ணையும் மீட்க நம் மத்தியிலே எப்பொழுதும் பிரசன்னமாய் இருக்கிறார். நற்கருணையிலே திருப்பலி பூசை ஒவ்வொரு திருப்பலி வேலையிலும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே தொட்டு ஆசீர்வதித்து மிகவும் நேர்த்தியாக உண்மை உள்ளவர்களாக கிறிஸ்துவின் அற்புதமான சாட்சிகளாக நாம் வாழுகின்ற நாம் பணியாற்றுகின்ற தலங்களிலே நிறுத்துகின்றார். விசுவசிப்போமா? விண்ணக தேவன் மன்னகத்திலே நமக்காக மனிதரானார். இதோ விண்ணக பயணிகளாக நாம் திரு பயணிகளாக எதிர்நோக்கி திரு பயணிகளாக இருக்கிற நாம் அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய அற்புதமான சாட்சியத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக உறுதிப்படுத்தும். எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை புரிந்து உணர்ந்து நாங்கள் வழி நடக்க எங்களுக்கு பலனை தாரும். எங்களுடைய பலவீனங்களிலே நாங்கள் உங்களுடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மன்னிக்கின்ற மாபரனாக கிறிஸ்துவாக எங்கள் மத்தியிலே பிரவேசிக்கிறீரே, நன்றியோடு இதோ உம்மோடு பயணிக்க அருளாசியை ஆரம்பி என்று சொல்லிப்போம். இறைவனுடைய பெயர் என்றென்றும் வாழ